இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு பொண்ணு, அவங்க வந்து மனமுறிவு, விவாகரத்து ஆயிருக்கு, டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது, அல்லது அவங்களே கூட உங்ககிட்ட சொல்றாங்க. அப்போ உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஒரு டிவோர்ஸ் நடந்து போச்சு, உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? இவ்வளவுதான். பரிதாபப்படுவேன், அவசரப்பட்டு விட்டார் என்று நினைப்பேன், பிள்ளைகள் என்னாகுமோ என்று கவலைப்படுவேன், முடிஞ்சா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், உதவி பண்ணுவேன், இப்பெல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு டிவோர்ஸ் தகவல் தெரிஞ்சா இவருடைய உண்மையான ரியாக்ஷன் என்ன? முகத்துக்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய அவர்களின் ரியாக்ஷன் என்ன? இந்த சமூகத்தின் ரியாக்ஷன் என்ன? என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறிவிட்டது. அதுலயும் நாம வேலையில இருந்துட்டா நீ வேலைக்கு போறேன்ற திமிரு, உன்னால காப்பாத்திட முடியும்ன்ற திமிரு, அதனாலதான் நீ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. கேவலம் ஒரு 30 ரூபா காசை சம்பாரிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன எங்க அப்பா சொன்னது மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் கிடையாது, எதா இருந்தாலும் பொறுமையா போலாம், இப்படிதான் சொன்னாங்க. நீங்க எவ்வளவு நல்லவரு. இந்த கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் கொண்டாந்து திமிரு பிடிச்சது. இது எனக்கு அப்பவே தெரியும், இதெல்லாம் எங்க போய் வாழ போகுது அப்படின்னு. சார் இப்போ அவர் எனக்கு வந்து உங்க கூட பேசின வரைக்கும் புரிஞ்சது, உங்க ஹஸ்பண்ட் டிவோர்ஸ்க்குன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. விட்டு ஒரு பெண் போயிட்டா அப்படிங்கிறப்ப அது இழிவு. உங்களை விட்டு ஒரு கணவர் போயிட்டாருன்னா நமக்கு தான் கஷ்டமா இருக்கும், எனக்கும் கஷ்டமா இருக்கணும், உங்களுக்கும் கஷ்டமா இருக்கணும். எப்படி இல்லாம போகும்? நீங்க டைவர்ஷன் சொல்றது பெருமை நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா? அதுல என்ன கெத்து இருக்குன்னு கேக்குறேன். கெத்து இருக்குன்னா அவரு சரியில்லை, நான் விட்டுட்டு வந்து சிங்கிளா வந்து என் பையனை நான் வேலை செஞ்சு வளர்க்குறேன், அது ஒரு கர்வம். நான் செய்யற விஷயத்துக்கு என் வீடு கட்டுறதுக்கு என்னையவே ஒதுக்குனாங்க. ஓனரே உன்னோட மாட்டேன்ற யாரா நீ? இந்த சௌரா ஓனரா தொலைச்சிருவேன். நீங்க சொல்றீங்க இவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு. ப்ராப்ளம் அல்லாத பெண்களுக்கு இந்த சமூகம் என்ன செஞ்சுச்சு? அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய். ஓ, அதாவது டிவோர்ஸ் பண்ணிக்கிட்ட பெண்கள் எல்லாமே பாவப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்க முடியல. நீங்க ஃப்ராடா பாய்? நானோட ஃப்ராடு. இப்போ ஒரு மனமுறிவு நடந்த, ஒரு விவாகரத்து நடந்த ஒரு பெண் அந்த சமூகம் எப்படியெல்லாம் பார்க்குது, நடத்துதுன்னு கேட்டோம். ஆணுக்கு அது எப்படி இருக்கு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. தூக்கம் 3 மணி 4 மணி வரைக்கும் புரண்டு படுப்போம். ஏன் நமக்காச்சு நல்லா தானே இருந்தோம், நமக்கே ஆச்சு புலம்பிக்கிட்டே இருப்போம், தூக்கம் வராது, மனசு நிம்மதி இல்ல, ராவெல்லாம் தூக்கம் இல்லாம தவிக்கிறேன். தண்ணி அடிச்சுட்டு பாடு. காசி தண்ணி மகனே, காசி தீர்த்தம். பார்த்துட்டு உன் பாட்டுக்கு போடா. எதுக்கு மறுபடியும் பார்த்தீங்களா?